1999 வரை இந்த நூற்றாண்டில் மகத்தான ஹீரோவாக வாழ்ந்து மறைந்தவர் யார் அப்படின்னாக்கா எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில். ஆந்திராவில் என்டிஆர் தான். இந்தியாவில் எவ்வளோ பிரதமர் வந்து போனாங்க, எவ்வளோ பேர் இருந்து போனாங்க. ஆனாலும் அதில் ஆட்சி பெற்றதில் பெரிய ஹீரோவாக இருந்தது மோடி தான். உலக நாயகனாக அவர் பேர் வாங்கியிருக்காரு. அது 99 அவர் வாங்கலை, இந்த செஞ்சுரியில் வாங்கிட்டார். ஆக இப்போ இந்த மாதிரி வாழறவங்கள ஹீரோவை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஹீரோவுக்கான குவாலிட்டியில் நம்பர் 1 என்ன இருக்குது அப்படின்னா, அதர்மங்களை கண்டு நம்ம சொல்ல கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறது, அதர்மங்களை கண்டு எவன் ஒரு கொதித்து எழுகிறானோ அவனே ஹீரோ. டிஆர் பாலுக்கும் அண்ணாமலைக்கும் நேரடியான அல்லது அவங்களோட பர்சனலாக எந்த வகையான பகையும் கிடையாது. அவர் போடுறதே நமக்காக தான். இந்த கேஸை போட்டது, ஃபைலை பண்ணது எல்லாமே நமக்காக தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதாவது நல்ல ஆக்ரோஷமாக எழுச்சி பெறக்கூடிய அதர்மத்துக்கு எதிராக யாரெல்லாம் எழுச்சி பெறுகிறார்களோ அவர்கள்லாம் ஹீரோக்கள். இவ்வளோ தாங்க தத்துவம். அவர் வந்து அழகாக இருந்தால் தான் ஹீரோனா, அப்போ அரவிந்த்சாமி தான் ஹீரோவாக இருக்க முடியும். அள்ளி கொடுத்தானாக்கா கர்ணனா வள்ளுவரோ வள்ளல் பெருமானாக எம்ஜிஆர் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிலராக தான் இருக்கும். ஆனால் இதுதான் முக்கியம். முதல்ல அதர்மத்திலேருந்து நம்மளெல்லாம் காத்தருள சக்தி வேணும் ஒரு ஆளுக்கு. எனக்கு நடக்கிற அதர்மத்துக்காக நான் சுயமாக போராடுறதுன்றது கிடையாது. பொதுமக்களுக்கு மற்றவங்களுக்கு நடக்கிற அதர்மங்களை வந்து நம்மளை காக்கக்கூடியவன் யாரோ அவனே ஹீரோ. நமக்கு வந்தால் நம்ம ரிவெஞ்ச் எது பேர். என்னை யாராவது ஒருத்தர் வந்து என்னை பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து உடனே கொதித்து எழுந்தால் அது நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு அர்த்தம். அது கிடையாது. பொதுமக்களுக்காக பிறருக்காக கூட ஒரு மனுஷன் வந்து எழுச்சி பெறுகிறான் என்றால், நமக்காக போராடுறான்றாங்க, அவனுக்கு பேர் தாங்க ஹீரோ. அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களாம் ஹீரோன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு ஹீரோ இப்போ இல்லை. இவர் தான் ஹீரோ, அதில் ஒரு சந்தேகமே கிடையாது. மீண்டும் வருவார். மழை காலத்தில் மழை பெய்யும், வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும். அவருக்கு இப்போ இது வெயில் காலமாக இருக்குது. அதனால் இப்படி 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லைன்னு சொல்கிற மாதிரி அண்ணாமலை கண்டிப்பாக பிரகாசம் அடைவார். வர ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு காலம் நல்லபடியாக தொடங்குது. அதனால் சீக்கிரமாக அவர் வந்து வெளியே வருவார். ஒன்றும் அதிலெல்லாம் ஒரு சந்தேகமும் கிடையாது.